தமிழகத்தில் தொடர்ந்து சட்ட ஒழுங்கு சீர்குலைவு என்பது மிக மோசமான அளவில் இருக்கிறது. குறிப்பாக பள்ளிகளில், குறிப்பாக அரசு பள்ளிகள், தொடக்க பள்ளிகளில் மிக மோசமான அளவில் பாலியல் சீண்டல்கள் இருப்பதாக செய்திகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. திடீரென்று இதே திருப்பூரை சேர்ந்த ஒருவர், மகாவிஷ்ணு என்கிற ஒரு நபர், அவர் திருப்பூரை சேர்ந்தவர் தான் சொல்லப்படுகிறார். நமக்கு அவர் யாருன்னு இதுவரையிலும் தெரியாது. ஆனால் நேற்றைய தினம் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார் சொன்னால், ஒரு நபர் முதல் நாள் ஆஸ்திரேலியாவிலிருந்து நான் வருகிறேன், 1:30 மணிக்கு நான் சென்னை வருவேன் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கும் பொழுது அவரை கைது செய்ய 200 காவல்துறையினரை குவித்ததற்கு என்ன காரணம்? இது வெட்கக்கேடான விஷயம். ஒரு நபரை பிடிப்பதற்கு 200 போலீஸ்னா யாருடைய காசு? நான் கேட்கிறேன், உதயநிதி கேட்டது போல கேட்கிறேன், யார் அப்பா விட்டு காசு இது? எப்படி நீங்கள் 200 பேரை ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு கொண்டு வந்து ஏர்போர்ட்டில் குவிக்கலாம்? ஒரே ஒரு கான்ஸ்டபிள் அமைச்சிருந்தா வாயானா கூட வந்திருப்பார் அந்த. ஏன்னா அவர் சொல்லிட்டு தான் வர, பள்ளியில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்கிற ரீதியில், அந்த காரணத்தின் அடிப்படையில் அதை வைத்து ஒருவர் கேள்வி கேட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பள்ளிகளில் ஆன்மீகம் பேசக்கூடாது என்று யார் சொன்னது? இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி எங்கேயும் சொல்லவில்லை. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்திற்கு செல்லும் பொழுது ஏற்கனவே பல்வேறு வழக்குகளில் இந்த அரசாங்கத்தை எப்படி கடுமையாக உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் சாடி இருக்கிறார்களோ அது போன்றதொரு மோசமான நிலைமை இந்த அரசாங்கத்துக்கு வரப்போகிறது. இதை ஒரு பொருட்டாக வைத்துக்கொண்டு, இதை ஒரு முக்கியமான விஷயமாக வைத்துக்கொண்டு அந்த நபரை கைது செய்திருப்பது என்பது கேலி கூத்தானது. அன்பில் மகேஷனுடைய சொந்த ஊர் அன்பில் என்கிற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியினுடைய அந்த விடுதியில் 5 முதல் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை பாலியல் துன்புறுத்தல் செய்திருக்கிறார் ஒரு அரசு மருத்துவர். அந்த பள்ளியினுடைய முதல்வர், அந்த மருத்துவருடைய தாயார். இப்போ அவரை போக்சோ சட்டத்தில் கைது செய்திருக்கலாம், நான் இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தொடர்ந்து அங்கே நடந்து வந்திருக்கிறது. பல மாதங்களாக 5 முதல் 10 வயது குழந்தைகளை பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்கிறது என்றால் கல்வித்துறையினுடைய, பள்ளி கல்வித்துறையினுடைய நிர்வாகம் சீர்கெட்டு போயிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் இப்படித்தான் இருக்குது. எல்லா பள்ளிகளிலும் மிக கொடூர காமுகர்கள், குற்றவாளிகள், கிரிமினல்கள் உள்ளே புகுந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் யார்? இதற்கு யார் பொறுப்பேற்பது என்றால் அன்பில் மகேஷ் தான் பொறுப்பேற்க வேண்டும். இப்படி ஒருவர் கைது பண்ணிருக்கிறாங்க. கீழ்கோர்ட்டில் இதுக்கு ஜாமீன் கிடைக்க வேணாம், ஹைகோர்ட்டில் தான் கிடைக்கணும். கிடைச்சாதான் இந்த அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது தெரியும். குரான்ல இருக்கிறதையோ பைபிள்ல இருக்கிறதையோ தவறுன்னு உங்களால சொல்ல முடியுமா? சொல்லிட்டு நீங்க கட்சி நடத்துவீங்களா? ஆட்சி நடத்த முடியுமா? பைபிளிலும் குரானிலும் இருப்பது தவறு என்று உங்களால் சொல்லிவிட்டு தைரியமாக தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்க முடியுமா? முடியாது. இதுதான் பிரச்சனை. அப்போ இவர்கள் அத்தனை பேருமே மதவாதிகள். ஒரு மதத்திற்கு, இரு மதத்திற்கு ஆதரவாக அவருடைய ஓட்டுக்காக இருப்பவர்கள். இதைத்தான் பாரதிய ஜனதா கட்சி கண்டிக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இன்னைக்கு அந்நிய முதலீடு சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஆண்டினுடைய, அதாவது 2025-26 ஆண்டினுடைய காலாண்டு, முதல் காலாண்டுல தமிழ்நாடு 6வது இடத்துல அந்நிய முதலீட்டில் இருக்குது. 2வது இடத்துல இருந்த தமிழகம் இந்த காலாண்டுல 6வது இடத்துக்கு. இதையே நான் இங்க சொல்றேன்னா, இன்னைக்கு வங்காளதேசத்தில் நடந்திருக்கக்கூடிய மிக மோசமான செயல்பாடுகள் யாருக்கு லாபம்னா திருப்பூர் மாநகரத்துக்கு லாபம். ஏனென்றால் பல 100 கோடிகள் திருப்பூருக்கு ஆர்டர் வந்திருக்குது. ஆனால் தமிழக அரசு எதற்கும் தயாராக இல்லை. தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே இங்கு இருக்கக்கூடிய நிறுவனங்கள் தங்களுடைய நிர்வாகத்திற்கு முதலீடு செய்பவற்றை ஏதோ முதலமைச்சர் தான் அமெரிக்காவிற்கு சென்று
ஈட்டுவிட்டதாக தொடர்ந்து பொய்யான செய்தியை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு முதலீடும் மத்திய அரசாங்கத்தினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் மத்திய அரசாங்கத்துக்கு தெரியாமல் வர முடியாது. இப்படி தொழில்துறையில, கல்வித்துறையில, எல்லா துறையிலும் தமிழகம் தோல்வி அடைந்து கொண்டே வருகிறது. நீங்க கற்பழிப்பு, கொலை இதெல்லாம் நடக்குது. அங்க 200 போலீஸை போடாத, யாரோ ஒரு ஆளு ஏதோ பேசிட்டாருன்ட்டு 200 பேரை அனுப்பி வச்சு தாங்கள் செய்த தவறுகளை மூடி மறைப்பதற்காக தங்களுடைய தவறுகளை தொடர்ந்து மேலும் மேலும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது